வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். ஒரு 1.5 லேக்ல 1 பிஹெச்கே இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம்னு நமக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். உங்களுக்கு இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரெக்டாக சூலூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1.5 லேக்கில் நம்ம ஒரு கிச்சனு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி கேபினெட்டும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஒன் பை ஒன்னா அந்த கலர் மேட்ச் பண்ணி எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம காட்டுற வாங்க. இந்த கிச்சன் என்ட்ரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல்வுட் கலர் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்டுங்க. ஹேங்கிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு எது நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் சஜஷன் தகுந்த மாதிரி நம்மளும் ஹேங்கிங் லைட் போட்டு கொடுத்துடலாங்க. இங்கே சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இல்லை எனக்கு இங்கே வந்து ஒரு பர்கோலா செட்டப் மாதிரி பண்ணணும்னாலும் தாராளமாக பர்கோலா செட்டப் மாதிரி பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக விடாமல் இங்கே ஒரு வால் இருந்துச்சு. அந்த வாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ளூட்டட் பேனலில் எல் டைப்பில் கவர் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பெண்ட் எடுத்து அதை டிசைன் கஸ்டமைஸில் உங்களுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்த பண்ணி பார்க்கும்போது அந்த இடமும் அவ்வளோ அழகாக உங்களுக்கு நீட்டாக அவுட்புட் வந்துடுங்க. அப்படியே கிச்சன் என்ட்ரி ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பார்டரு ப்ளஸ் கீழே ஒயிட்டு கம்ப்ளீட்டாக ஒயிட்டுங்க. பார்டர் லைன் மட்டும் சாண்டல்வுட் மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய கலர் காம்போ உங்களுக்கு இருக்குது. நான் கஸ்டமைஸில் காட்டுவேங்க. உங்களுக்கு என்ன சாய்ஸோ கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட் கலர் ரோஸ் கோல்டு ஹேண்டில் கொடுத்து ஒயிட் கலருக்கு இந்த கிச்சனோட அவுட்லுக் பாருங்க. கீழே ஒரு 15க்கு 8ங்கிற சைஸுங்க. லென்த்தியான கிச்சனு. அந்த லென்த்தியான கிச்சனுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெசல் வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கான செட்டப்பு. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அவுட்டர் டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் அவங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் அளவுக்கு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு வாஷ் பேசின் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வாஷ் பேசின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 டேண்டம் பாஸ்கெட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். 3 டேண்டம் பாஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவல் டைப்பில் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்குங்க. எல்லாமே 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சுங்கிற டைப்பில் 3 டைப்லையும் நாங்கள் போட்டு டேண்டமில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டில் ஒரு சிங்கிள் கார்னர் மட்டும் உங்களுக்கு ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம். அது சிலிண்டர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே 360 டிகிரியில் ஃபுல் கார்னர் யூஸ் ஆகிற அளவுக்கு ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பன் ஸ்டோரேஜாக போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் பாக்ஸுங்க. ஸ்பைஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே உள்ள ஹைட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஸ்பைஸ் பாக்ஸுக்கான ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்துருங்க. ஒரு எல் டைப் ஃபுல்லாக ஸ்பைஸ் பாக்ஸ் கொடுத்து இங்கே மட்டும் ஸ்டைல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பார்ட்டிஷன் மட்டும் டிவைட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம டபுள் பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே டால் யூனிட் பாக்ஸாக அடிக்கலாம் இந்த போர்ஷனில். ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இடம் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் இங்கே வெர்டிகலான ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோர் கிளாஸ் டோர் போட்டு டிண்டர் கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டர் கிளாஸ் இருக்குது, பிளைன் கிளாஸ் இருக்குது, பிரிண்டட் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்தையும் பண்ணிக்கலாங்க. கிச்சனோட அவுட்லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஸுங்க. டாப் பேசன் வாங்கி கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. ஸோ அதுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அடிச்சு கீழே ஸ்டோரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது பட்ஜெட் எல்லாமே கஸ்டமரோட பட்ஜெட் எப்படி இருக்குது, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கலர் கொண்டு போனால் நல்லா இருக்கும் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அந்த கஸ்டமருக்கு இந்த கிச்சனை டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிவி கேபினெட்டுங்க. அது கேபினெட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபியூச்சரில் சப்போஸ் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கேபினெட் பாக்ஸோட சேர்த்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதுதான் கஸ்டமர் நீடு. சிம்பிளாக எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் போதும், ஸோ வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சென்டரில் மட்டும் நம்ம ஒரு செட்டப் பாக்ஸ்க்கான டிண்டர் கிளாஸ் போட்டு நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வாலுக்கு மேலே ஒரு டபுள் டோர் போட்டு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுங்கிற ஹைட்டில் ஒரு வார்ட்ரூப் செட்டப். இந்த வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவங்க கடப்பாக்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் கடப்பாக்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பட்ஜெட் வைஸில் இது அவங்களுக்கு செக்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லாகவே கடப்பாக்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை அவுட்ரு கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அவுட்ரு கவரேஜோட அவுட்லுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சாண்டல் கலர் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் சாண்டல் கலர் கொண்டு போய் உங்களுக்கு பிளைன் ஒயிட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்ட்ரக்சரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலுங்க.
யூபிவிசி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் நிறைய கலர் காம்போஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த கலர் காம்போ இந்த வீட்டுக்கு எது நல்லா இருக்குமோ உங்களுக்கு காட்டுவேன். உங்களோட சாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துடலாங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியமான ஹேண்டில்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நாப்ஸ் கொண்டு போயிருக்கோம். அதாவது இப்போ எது ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி கஸ்டமரும் நிறைய அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகி நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டபுள் டோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லாக்கர் மட்டும் செட் பண்ணி இருக்கும். இங்கே வந்து ட்ரா செட் பண்ணலாம், நீங்கள் கடப்பாக்கல்ல போட்டிங்கன்னா. இல்லாட்டினா உங்களுக்கு லாக்கர் செட் பண்ணலாம். அது 2 மட்டும் தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து கடப்பாக்கல்ல போடலன்னா ஹேங்கிங் செட்டப் பண்ணிக்கலாம், ஹிடன் லாக்கர் பண்ணிக்கலாம், பெட் லாக்கர் பண்ணிக்கலாம். மற்றபடி மிரர் ஏதாவது விசிபிள் வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டில் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக ஒரே ஒரு லாக்கர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க. ஒரு அவுட்லுக். ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ணோம்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வார்ட்ரோப் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து பட்ஜெட் ஒரு 1 lakh 1.5 தான் இருக்குது, 1 BHKல பண்ணணும்னா தாராளமாக கடப்பாக்கல்ல கட்டிடுங்க. உள்ள கடப்பாக்கல்ல கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அவுட்டர் கவரேஜ் பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரூம் கவர் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் வந்து கடப்பாக்கல்ல போடல, கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே டிசைன் பண்ண போகிறோம்னா அபவ் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே உங்களுக்கு போகும். ஒரு வார்ட்ரோப் பண்ண போகிறோம், ஃபுல் வியூவும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இழுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீ பிளான் இல்லை, நான் இந்த மாதிரி எனக்கு பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா தாராளமாக எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இப்படி பண்ணால் எவ்வளோ பட்ஜெட் கம்மியாகும், அந்த பட்ஜெட்டோட ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நான் 1 BHK பண்ண போகிறேங்க, என்கிட்ட ஒரு 1.5 தான் இருக்குது, இல்லை 1 lakh தான் இருக்குது, நான் இன்டீரியரும் பண்ணணும் அதில். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னா தாராளமாக நான் கொடுப்பேங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1 by 1 நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலோ, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட. ஸோ நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மெட்டீரியல் என்ன ரேட் வருது, இந்த ரேட்டில் என்ன வருது, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டவுட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.